வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 18/9/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:03 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 9:10 வரை பௌர்ணமி திதி. அதன் பிறகு பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:56 வரை புரட்டாதி நட்சத்திரமும், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரமும். இன்றைய கரணம் இன்று காலை 9:10 வரை பவகரணம். அதன் பிறகு இன்று இரவு 7:55 வரை பாலவ கரணம். அதன் பிறகு கௌளவ கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:02 வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு சித்த யோகம். இன்று பிற்பகல் 12:56 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 12:56 வரை ஆயில்ய நட்சத்திரமும், அதன் பிறகு மக நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைகளை நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி செய்யலாம். அந்த வேலையில் எந்த தடையோ பிரச்சனையோ வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம். நமது தமிழ் சித்தர் யூடியூப் குழுவை இதுவரை 5210 நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது தமிழ் சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான். இப்போ 12ஆம் இடத்துல சந்திர பகவான்னாலும் அவர் பௌர்ணமி உங்கள் தான் இருக்கார். அதனால் 12ஆம் இடத்துல மறைந்தால் கூட சந்திரன் உங்களுக்கு மாபெரும் நன்மையும் யோகத்தையும் கொடுப்பாருங்க. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்தாலும் நிறைந்த பலனை கொடுக்குறாரு உங்களுக்கு. யாருக்கு? இந்த மேஷ ராசி, மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எந்த முயற்சிகள் தொடங்கினாலும் அந்த முயற்சி வெற்றி அடையும். அதில் மாற்றமே இல்லைங்க. 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல அரிய வாய்ப்புங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் பின்னடைவான நாள் தான் சொல்லணும். இன்றைய நாளில் சில காரியங்கள் தாமதமடையும். சில மீண்டும் முயற்சி செய்கிற அளவுக்கு இருக்கும். ஆமாங்க, அது பிழை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்தவரை ஒரு கணம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஒன்று நினச்சி போனீங்கன்னா அது ஒன்று நடக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாள்
எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு எல்லாமே நம்மளுடைய கையில் தான் இருக்குங்க. அதனால் முடிந்தவரை கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. யோசித்து செயல்பட்டாவே இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை நம்ம மாற்றிடலாம். சரிங்களா? மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி தரும் சுப நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரிங்க, எதுக்காக மெனக்கிட்டாலும் சரிங்க, அந்த காரியம் வெற்றி அடையும். சிலருக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை, ஒரு மனை வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இப்படி இல்லாமல் ஒரு ஆசை இருந்துக்கிட்டு எது எல்லாருக்கும் இயல்பு தானே. மனித வாழ்க்கையில் வீடு மனை வாங்கிறதுங்கிறது எல்லாருக்கும் இயல்பு தான், அதை மாற்றக்கூடாது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரை மிதுனராசி அன்பர்கள் உங்களுடைய ஆசை அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உதவின்னா யார்? உங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் உதவி இல்லது. இது தொலைதூர நண்பர்கள், தொலை தூரத்தில் இருந்து சித்தப்பா பெரியப்பா அவங்க அது மாதிரி உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சிரமத்தை அவங்க நான் இருக்கேன் பயப்படாத அப்படின்னு தோள் கொடுத்து தாங்கிறது மாதிரி இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அடுத்தவர்களின் உதவி கிடைப்பதால் உங்கள் ஆபத்திலிருந்து நீங்கள் காக்கப்படுறது தான் கடகராசி அன்பர்களின் இன்றைய நிலை. சரிங்களா? சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செய்தொழிலில் கொஞ்சம் போட்டி இருக்குங்க. அதனால் உங்களுடைய திறமையை நீங்கள் நிரூபிக்கணுன்னா கடுமையாக உழைக்கணும். சரிங்களா? கடுமையாக உழைச்சாதான் அந்த உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். வெளிப்படுத்தினால் மட்டும்தான் வெற்றி காண முடியும். அதனால் உழைப்புக்கு நிகர் எதுவும் இல்லை என்பது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கப்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கடினமான உழைப்பை கொடுக்கணுங்க. கொடுத்தாதான் சரியாக இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைதி கிடைக்க வேணுங்க. உங்களுக்கு அமைதி வேண்டும். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் எதுவும் யோசித்து செயல்படுறது இல்லாமல் பொதுவாகவே எல்லாத்துலேயும் எடுத்தும் கவுத்தம்னு நீங்கள் பேசக்கூடாது. கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டிய நாளாக அமைதி அப்போ தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு வண்டியில் போகிறோம், அதுக்கு எதுக்கு பிரேக் வச்சுருக்கோம்? தேவைப்படுற இடத்துல நிப்பாட்டணும், இறங்கணுங்கிறதுக்கு தானே. அது மாதிரி வாழ்க்கை என்பது ஒரு வண்டி சவாரி மாதிரி தான். அது பெட்ரோல் இல்லாமல் நிற்கலாம், பிரேக் இல்லாமல் நிற்க முடியாது. சரிங்களா? அதனால் முடிந்தவரை இன்றைய நாள் கொஞ்சம் அமைதியை பொறுமையை கையாளுவது நல்லதுங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கார். அப்படி இருந்தோம் உங்களுக்கு இது பௌர்ணமி சந்திரன் அப்படிங்கிறதுனால எந்த விதமான பிழைகளும் வராது. 6ல் இருக்கிறது தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இது வளர்பிறை சந்திரன். இது மறுபடியும் 2-3 நாள், ஆமாங்க 3 நாள் வரலையும் வளர்பிறை சந்திரன் தான் சேரும். அதனால் அந்த எந்த அபிப்பிராயமும் இல்லை. உங்களுக்கு அது ஒளி கிடைக்குது, அது பவர் கிடைக்குது. அதனால் இந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிறதும்பாங்கள்ல, அது மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரையும் உங்களுடைய மனது குழம்பி இருக்குது. அதை செய்யலாமா, இது செய்யலாமா, என்ன தொடர் தோல்வி வருது, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு சின்ன மனதுக்குள்ளே ஒரு வருத்தம், ஒரு நடுக்கம் இதெல்லாம் ஏற்படும். அந்த நடுக்கத்தை நீங்கள் இன்றைக்கி தெளிந்த நீரோடை மாதிரி எல்லாமே உங்களுக்கு புரிய வருங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளுங்க, நல்லா இருக்குங்க. சரிங்களா? விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். 5ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் அவர் இருந்தோம். ஆனால் நீங்கள் பதறாத காரியம் சிதறாத காரியம் பதறாது, அல்ல பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கொஞ்சம் அர்ஜென்ட் படாமல் இருந்தீங்கன்னா அது முழுசாகவே கிடைக்கும். உங்களுக்கு அர்ஜென்ட் பட்டிங்கன்னா பாதிக்கு பக்கம் தான் கிடைக்கும். ஆக இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது முழுசாக அனுபவிக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக வேணுங்க. பொறுமையை கையில் பிடிச்சிங்கன்னா இன்றைய நாள்
முழு பலனும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு முழுசாக கிடைச்சாதான் திருப்தி ஏற்படும் அல்லவா? அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படி, எனக்கும் அப்படி தான். எதுவுமே முழுசாக கிடைச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுக்கு அனுபவம் முதிர்ச்சி ஏற்பட்டது மாதிரி தொடர் பிரச்சனையில் உங்களுக்கு இருந்த நீங்கள் இன்று நான் எடுக்கும் முடிவு ஒரு அருமையான முடிவு. அந்த முடிவு எதிர்காலத்துக்கும் சரி, உங்களுக்கு கடந்த காலங்களை சிந்தித்து நீங்கள் செயல்படுறதுனால எடுக்கக்கூடிய முடிவு, செய்ய வேண்டிய வேலை, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தருங்கிறதுல கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் எடுக்கக்கூடிய முடிவு தேர்ச்சியான முடிவுங்க. ஆமாங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு புதிய சிந்தனைனா எதை செஞ்சாலும் நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்ததே, இப்போ இப்படி மாற்றி தான் செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மனதுக்குள்ளே தோன்றும். அந்த சிந்தனை மாற்றி செய்வதனால், அந்த யோசனை வந்ததுனால உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி காத்திருக்குங்க. இனி உங்களுக்கு வருங்காலங்கள் வெற்றி காலம்தான். ஆமாங்க. சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு 7.5 சனியும் மாறிக்கிட்டே போயிடுச்சு. அதனால் மகர ராசி அன்பர்களுக்கு நல்லது ஒரு வெற்றி காத்திருக்குங்க. அதற்கு அஸ்திவாரமாக இந்த நாளை சொல்லலாங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நட்பு, ஆமாங்க, பழைய நண்பர்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சிலருக்கு புதிய நண்பர்கள் சேருவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. ரெண்டுமே நண்பர்கள் தான். ஆனால் நண்பர்களால் ஆதாயம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் சரி, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ட்னராக சேர்ந்து செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் சரி, இந்த பிரச்சனை தானே, இங்கே கொடு, இதை நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு உதவி, அதாவது வந்துங்க, பணம் மட்டுமே உதவி கிடையாது, பொருளை தூக்கி கொண்டு கொடுக்குறதும் உதவி தான். ஆக நீங்கள் போக வேண்டிய இடத்துல சரி அந்த செய்தி நான் சொல்லிடுறேன், நான் அதை கொண்டு கொடுத்துட்றேன், அதுவும் உதவி தான். ஆக இது எல்லாமே ஒரு உதவி தான். ஆக இன்றைக்கு கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல உதவி, நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல், நீங்கள் எடுத்த முடிவு, இது எல்லாமே நன்மையில் முடியுதுங்க. அதனால் இந்த செய்யக்கூடிய செயல் ஒரு நல்ல செயலாக நீங்கள் செய்கிறது உங்களுக்கே ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை அளிக்கும். இன்றைய நாள் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படும், குடும்பம் குதூகலம் அடையும். இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குங்க, அதில் மாற்றம் இல்லைங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பணம் வரக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையும். அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.